இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். இன்னைக்கு நாங்க இதுதான் ஸ்ப்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதுதான் ஏரி மீன் குளத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தது. இதுக்கு பேர் தான் சிலேபி. இதை நான் வறுக்க போறேன். எப்படி ஆயிலான்னு பார்க்கலாமா? இது க்ளீன் பண்றது இந்த மாதிரி சாம்பல்ல வச்சு தான் போடணும். இந்த மாதிரி சாம்பலில் போட்டு இது பண்ணாதான் இது க்ளீன் பண்ண முடியும். இல்லைன்னா வழுக்குன்னு போயிடும். நம்ம கடல் மீன் க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. சாம்பலில் போட்டு பண்ணாதான் அது வழுக்காது, க்ளீன் பண்ண முடியும். ஓகேவா? இது வாங்கிட்டு வரப்ப உயிரோட தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன். அது என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல. பால் கறக்கணுன்றதுனால என்னால் எடுக்க முடியல. இல்லைன்னா உயிரோடையே எடுத்து போட்டு இருந்திருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விரால். இந்த விரால் வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை நான் கட் பண்ண போகிறேன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வழிக்குன்னு போகும். கட் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதில் கல் உப்பு போட்டு இது கழுவணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிஞ்சாச்சு, அது வாஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வறுத்துடலாம். ஓகேவா?
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் வந்து எப்பவுமே கொஞ்சம் இதுவாகவே போடுங்க. அடுத்தது வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஓகேவா? கையெல்லாம் முள்ளு குத்துது. இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம்னா அப்படியே ஊறி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே வறுக்கிற இது வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், மசாலாவோட இதை நல்லா உள்ளே வச்சு மசாலாலாம் வச்சு வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அப்படியே ஊற வச்சிடலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மீன் வந்து வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து மசாலா போட்டு ஊற வச்ச மீன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி மீன். பாருங்க மீன்
நெடி ஏறுது, என்னால் நிற்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விரால் மீன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் ஃபிஷ் ஃப்ரை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதான் இன்றைக்கி செஞ்ச டிஷ்ஷு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதுதான் சிலேபி மீன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் விரால். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுதான் விரால் மீன். ஓகேவா? நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே தான் சாப்பிட போகிறேன் நான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலேபி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது கூட வெங்காயம் ஒன்று வச்சு சூப்பராக இருக்குது. உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து விரால் மீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உண்மையிலே செம்மையாக இருக்குது. இது எல்லாத்தையும் கூட சாப்பிட்டுடலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.